உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருமே இப்பொழுது புரட்டாசி மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒலிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழாக்காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும். பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையைத்தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை, மேலும் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது. இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம். தனுஷ் ராசிக்கு பலன் சொல்வதற்கு கிரகநிலைகள் என்ன சொல்கிறது என்றால், தனுர் ராசியை பொறுத்தவரை 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது பஞ்சமகா புருஷ யோகங்களில் 10 யோகமாக வருகிறது. ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். இங்கு 7ஆம் வீடு என்பது இவர்களது வாழ்க்கை துணைவரையும் குறிகாட்டுகிறது. எனவே இது இவர்களது வாழ்க்கை துணைவருக்கும் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. என்ன சார், கேட்பதற்கே நன்றாக இருக்கிறதே என்று நீங்கள் சொல்வது புரிகிறது. 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் கூட்டணி, 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் கூட்டணி. இந்த கூட்டணி 10ஆம் வீட்டில், 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில், 10ஆம் அதிபதி சொந்த வீட்டில். இதற்கு பெயர் தர்ம கர்மாதிபதி யோகம். நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10 யோகம் என்பது நமக்கு புத்திசாலித்தனத்தையும் நாம் செல்லக்கூடிய இடங்களில் நமது அறிவாற்றலால், நமது அறிவு நுணுக்கத்தால் பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. நமது அறிவாற்றலை பலர் அங்கீகரித்து அதன் மூலம் நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷனோ அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்று வருகிறது. இதன் மூலம் நமது பித்துர் வர்க்கமும் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் பித்துர்காரகன் சூரியன் இங்கு ஜீவனஸ்தானத்தில். இவை பல விதங்களில் நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும். குறிப்பாக அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், அல்லது நமது வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நம்மை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதையும் தவிர இவர்களுக்கு வசுமதி யோகம் என்ற ஒரு ராஜயோகம் இருக்குது. இது என்ன சார் புதுசாக இருக்கே என்று நீங்கள் சொல்வது புரிகிறது. அதாவது குரு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே உபஜயஸ்தானங்களில், இங்கு குரு 6ஆம் வீட்டில், புதனும் சுக்கிரனும் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் சஞ்சரிக்க இருப்பதனால் இவர்களுக்கு நிகரற்ற லாபம் என்பது ஏற்படும். இதைத்தான் வசுமதி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் இவர்களுக்கு அமலா யோகம், 10ஆம் வீட்டில் ஒரு சுபக்கிரகம் இருந்தால் அமலா யோகம் என்று ஏற்படுகிறது. 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் திரிக்கிரக யோகமாக வந்து இவற்றுக்கு குரு பார்வை என்பதைத்தான் இந்த அனைத்து யோகங்களும் இப்பொழுது நான் சொன்னதெல்லாம் ஜோதிட விளக்கங்கள். எனது வார்த்தைகளில் தனுசுக்குத்தான் மவுசு இப்பொழுது அதிகமாகக்கூடிய காலகட்டம்.
இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்னவென்றால், 6ஆம் வீட்டில் குரு மறைந்து விட்டதே, எனக்கு முயற்சிகள் எதுவும் எடுபடவில்லை என்று இது நாள் வரை தனுர் ராசிக்காரர்கள் ஒரு விதத்தில் அவர்களை சுருக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு விஷயத்திலிருந்து வெளிவராமல் அவர்கள் ஒரு இறுக்கமாக இருந்தார்கள். இப்பொழுது 6ஆம் வீட்டில் குரு வக்ரம் என்பது முதல் தரமான ராஜயோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஏனென்றால் 6ஆம் வீட்டிலிருந்து குரு பின்னோக்கி நடந்து வருவதாகத்தான் நாம் இதன் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இவர்களுக்கு இது நாள் வரை 6ஆம் வீட்டில் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும், கடன் தொல்லைகளாக இருந்தாலும், நோய் போன்ற தொல்லைகளாக இருந்தாலும், இவர்கள் எங்கெல்லாம் முயற்சி செய்தார்களோ அதே இடங்களில் இவர்கள் யாரை போய் பார்த்தார்களோ அந்த விஷயங்கள் இது நாள் வரை எடுபடாமல் இருந்தது. இப்பொழுது இவர்கள் யாரை தேடினார்களோ அவர்களே வந்து இவர்களுடன் ஒரு சமரசமாக போகக்கூடிய அமைப்பு. நோயாக இருந்தால் அது மருத்துவரை மாற்றிய பிறகு அல்லது ஒரு இயற்கை வைத்தியத்துக்கோ அல்லது ஒரு மாற்று சிகிச்சையை எடுத்த பிறகு மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 4ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறது. 3ஆம் வீட்டில் சனி இங்கு வக்ரமடைந்த பிறகு முயற்சி ஸ்தானத்தில் வேகம் அதிவேகம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் சனி என்ற கிரகம் இருக்கிறது. இதனால் இவர்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மேலும் வேகமாக செயல்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை ஒரே நேரத்தில் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ராசிக்கு செவ்வாயின் பார்வை, அதாவது பஞ்சமாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை சமசப்தமமாக பார்க்கிறார். இதனால் இந்த செவ்வாய் என்ற கிரகம் ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் ராசிக்கு 2ஆம் வீட்டில் எங்கு உச்சமடைகிறாரோ அதே இடத்தை பார்ப்பதனால் இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு, எதிரிகளை பந்தாடி எதிர்ப்புகளை முறியடித்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் பலர் வந்தாலும் கையாளக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வேகம், ஒரு இயக்கம், நமக்கு தெரியாமலேயே நமது உடலில் ஒரு புது தெம்பு, இந்த ஜிம் செய்து பலவிதமான 6 பேக் 8 பேக் போன்ற விஷயங்களை செய்வது, அதன் மூலம் ஒரு முத்திரை பறிப்பது, ஏராளமான நபர்களை நம் பக்கம் ஈர்ப்பது, மிகவும் துடிப்பாக செயல்படக்கூடிய அனைத்து ஆற்றலையும் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அங்காரகன் இவர்களுக்கு ஏற்படுத்தும். புதன் சூரியன் கூட்டணி இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் பிறகு புதன் சுக்கிரன் கூட்டணியும் இவர்களுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும். அனைத்து கிரகங்களுமே இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு என்ற கிரகம் இருப்பதனால் சில நேரங்களில் சின்ன சின்ன உடல் உபாதைகள், குறிப்பாக இந்த ஒவ்வாமை போன்ற உடல் உபாதைகள் அல்லது அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவை ஏற்படும். சிலருக்கு இந்த சளி தொந்தரவு கூட ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் குறிப்பாக சவுத் வெஸ்ட் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கில் இருக்கக்கூடிய பாகங்கள் ஏதாவது பழுதடையும். அது வெஹிக்கிள், அது வாகனமாக இருந்தாலும் அல்லது மோட்டாராக இருந்தாலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வயதை அனுசரித்து தாயார், மாத்தூர் வர்க்கம் உடல்நிலையாக இருந்தாலும் அல்லது அலுவலக பணியாக இருந்தாலும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். இவர்கள் வியாழக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகு வழிபாடு, மகான்கள் வழிபாடு அல்லது காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் போன்ற இடங்களில் ஒரு முறை இவர்கள் ராகு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதுமே நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களது தொழில் மற்றும் லாபம், தர்ம கர்மாதிபதி யோகம், பத்திர யோகம் என்று இவர்களுக்கு பிரமாதமான கிரக நிலைகளாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.